ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு 18 நாட்கள், ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை சுக்கிரன் ராகு 3ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கிற ராகு நமக்கு 10ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் தேதிக்கு மேல அதே சுக்கிரன் துலா ராசியில வர்றாரு. இந்த சுக்கிரனும் ராகுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தொடர்பு நாம எந்த விதத்துல சில கவனங்களை எடுத்துக்கணும், சில குறிப்புகளை எடுத்துக்கணும், எந்த விதத்துல சாதக பாதகங்களை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. தைரியஸ்தானம்னு பேரு நமக்கு 3ஆம் இடம். அதே மாதிரி நாம ஒருத்தரை சந்திக்கலாம், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம், ஒரு உதவிகள் கேட்கலாம். அப்படிங்கிறது எல்லாமே 3ஆம் இடத்துல தான். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அனைத்துமே 3ஆம் இடம் தான். இப்போ 2ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸு நம்ம கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அல்லது யாருக்கிட்ட நம்ம ஒரு தகவல் தொடர்பு வச்சுக்கலாம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்ல சிக்கல் இருக்கு. ஒரு எரர் நடக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், இல்லைன்னா அந்த காரியம் சந்திக்க முடியாம போகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிரய பத்திரம் எழுதலான்னு இருக்கிறோம் அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டுரும். அப்போ ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 2 வரைக்கும் இந்த 3ஆம் இடத்துக்கு பாதிப்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமா அப்படின்னா சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த திசா புத்தி அந்தரம் எந்த ஜாதத்தில் ஓடிட்டு இருக்கோ அதுக்கு நடக்கும். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து 2ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றாரு சுக்கிரன். அது இந்த 3ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சந்திக்க தடை பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயமெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு ஆவணங்கள் நின்று போச்சு, பத்திரப்பதிவோ அல்லது ஒரு ஐடி ப்ரூஃபோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ, பாஸ்போர்ட்டு, விசா, இது மாதிரி ஏதோ ஒரு ட்ரபுள் ஆனதெல்லாம் மறுபடியும் அது செஞ்சு கொடுக்கும். அப்போ 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சியான ஒரு வளர்ச்சியான ஒரு பாதையை காட்டுகிறது இந்த சுக்கிரனும் ராகும். இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு வச்சுட்டு உபநட்சத்திரம்ன்ற கான்செப்ட் இருக்கு. உபநட்சத்திரம் அப்படிங்கிறது 12 பாவத்துக்கும் இருக்கு. அப்ப அதுதான் 12 பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரி. அதுல இந்த சுக்கிரனோ ராகுவோ 6, 8, 12 வரக்கூடாது. மெயினா 8, 12 வரக்கூடாது. அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது இந்த 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு என்பது இதே பாவங்கள், அதாவது நம்ம செய்கிறோம் இல்லையா, கம்யூனிகேஷன், நட்புறவுகள், நல்ல காரியங்கள், மூளை உழைப்பு, ஒரு விதமாக நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் சாதிக்க நினைக்கிறோமோ, இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தொடர்பு, அப்போ பொதுஜன தொடர்பு, அனைத்து விதமான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த மாதிரி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நமக்கு வந்திருந்தால் அது மூலமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஆவணங்கள்னால பிரச்சனை அனுபவிக்கிறது, ஒரு மெசேஜோ மெயிலோ அனுப்புறதுல தவறு பண்ணிடுறது, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் பிரச்சனை பண்ணிக்கிறது, இது மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் அங்கே 8, 12 கொடுத்துரும். இப்போ சுக்கிரன் ராகுவே உங்களுக்கு 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவத்தினுடைய உபநட்சத்திரங்களாக வந்ததுன்னா சுபகாரியங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மன வாழ்க்கை, புதுசாக மனம் உறுதி பண்ணிக்கிறது, பத்திரிக்கை எழுதுறது, நிச்சயம் பண்ணிக்கிறது, புத்திரப்பேர் குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டது இப்போ சக்ஸஸ் ஆகிறது, கன்சீவ் ஆகிறது, வீட்டில் சில பூஜைகள், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்திக்கிறது,
நட்பு சார்ந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிட்டு வர்றது. அது வந்து ஒரு ஒரு கெட் டுகெதர் மாரி. ஒரு என்ஜாய்மென்ட். ஸோ இதுக்கெல்லாம் அந்த ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9, 11 உபநட்சத்திர கிரகங்களாக சுக்கிரன், ராகு வந்திருந்தால் அற்புதமாக வேலை செய்யும். இதுல நாம செவ்வாயையும் கவனத்துல எடுத்துக்கணும். செவ்வாயும் வந்து அதே மாரி 1, 3, 5, 7, 9, 11 இந்த 3 கிரகமும் இருந்துச்சுன்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, புறம் சார்ந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடம் மாறுறது, சில பேருக்கு வந்து வீடு மாறுறது, சில பேருக்கு வேலையில வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாரி விஷயத்துக்கு பாசிட்டிவா நடக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல. அதே நேரத்துல இடம் விக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். ஆனா வாங்கறதுக்கு முடியாது. அதனால ஒரு இருக்கிற இடத்த விட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்ல நாமளா விரும்பி மாற்றம் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது சாதகம். 2ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11க்குள்ள அதெல்லாம் சாதகமா நடக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேணும்னே வேலைய விட்டுருவாங்க. அது மாரி பண்றவங்களும் இருக்கிறாங்க. 3ஆம் இடம்ங்கிறது, நம்ம வெளிய வந்துட்டு அப்புறம் வேலை தேடுவோம் அப்படிங்கிற மாரி. அதனால ஒரு பயணப்படுறது. சொந்த ஊரு, சொந்த இருப்பிடம், சொந்த வீடு இதெல்லாம் விட்டு விலகுறதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி விஷயங்களும் நடக்குது. அதே மாரி வீடு கட்டுறதுக்கு இந்த டைம் முக்கியமானது அல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு இது நல்லதல்ல. அதனால இந்த ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதுக்கு சாதகமா இருக்காது. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாம வந்து முயற்சி பண்ண பண்ண ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இந்த 18 நாட்கள அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சுக்கிரன், செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இது மாதிரி ஈவன் நம்பர்ஸ். அது மாரி பாவங்களை இயக்கக்கூடிய உபநட்சத்திரமாக வந்திருந்தால், இந்த காலகட்டத்தில நான் சொன்ன மாரி ஒரு மாற்றம் நடந்து அதனால புரமோஷன் கிடைக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதில வந்து ஒரு புரமோஷனோட ஆகுது அப்படிங்கிற மாரி கிடைக்கும். அதே மாரி இப்ப நீங்க வந்து மூளை அறிவு சார்ந்து என்னெல்லாம் ஒரு டிசைன் பண்றீங்க, கிரியேட்டிவிட்டி மைண்டு ஏதோ ஒண்ணு வந்து நீங்க செஞ்சு அதன் மூலமாக பயனடைகிறீர்கள். அந்த ஃபீல்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒருத்தர் டிசைனிங் பண்ணி குடுக்குறாருன்னா, அவருக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். எடிட்டிங்கு, சினிமா அது மாரி உங்களுக்கு 3ஆம் இடங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, டூரிஸ்ட்டு, டிராவல்ஸு இது எல்லாத்துக்குமே சாதகமா இருக்கும். அப்ப ஒரு சின்ன விஷயம் தான். 18 நாள்ல 2 கிரகம் சந்திக்குதுங்கிற விஷயம் தான். ஒரு ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் எப்படிப்பட்ட வேறுபட்ட பலன்களை தருகிறது என்பதை நாம உணர்வதற்கு இந்த பாஸ்கரா ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து, நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலையும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வையும் கொடுக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம்.எஸ். நன்றி, வணக்கம்.